அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். இந்த ஏஎஸ்பிஏ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் 349.84 மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் அரசு படுத்தியிருக்கின்ற புதிய வரி தீர்வைகள் காரணமாக இறக்குமதி வரி தீர்வை காரணமாக தான் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. இது பெரும்பாலும் மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிக்கிருக்கும். அது வளமையாக நடக்கிற விடயங்கள் எப்படியோ ஏதோ ஒரு காலகட்டங்களில் ஒவ்வொரு வகையான பொருளாதார செய்திகள், பொருளாதாரம் தொடர்பான செய்திகள் வரும்பொழுது இந்த இப்படியான ஒரு மார்க்கெட் பாரிய சரிவை சந்திக்கும். பெரும்பாலும் இந்த சரிவு இன்று மட்டுமல்ல, நாளைக்கும் இதே அளவில் தான் இருக்கும். நாளைக்கும் பெரும்பாலும் 200க்கும் மேற்பட்ட பாயிண்ட்களால் மார்க்கெட் குறையிறதுக்கு சாத்தியப்பாடு உள்ளது. சில வேளைகள் அடுத்த வாரம் மிட் வரைக்கும் இது இதே மாதிரி நகர்வதற்கு, அதாவது இதே மாதிரி போவதற்குரிய சாத்தியப்பாடுகள் அதிகம். இதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், இந்த தீர்வை பார்த்திங்கன்னா தெரியும் 44% அளவு இலங்கையிலான பொருட்கள் மீது இந்த வரி விதிக்கப்படுகிறது. இதனால் என்ன செய்யும் என்று சொன்னால், நமக்கு வருகின்ற வருமானத்தின் அளவு இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது வருகின்ற வருமானத்தின் அளவு குறையும். இது இலங்கைக்கு மட்டும் தனியாக விதிக்க இது இல்லை. இது எல்லா நாடுகள், இலங்கை, அதாவது அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் பொருட்களை இறக்குமதி செய்கின்றதோ அந்த நாடுகள் அத்தனைக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், வியட்நாம், மடகாஸ்காருக்கு 47% விதிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வியட்நாமுக்கு 46%, அடுத்து கம்போடியாவுக்கு 49% என்று இப்படி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நமது இலங்கையினுடைய பங்குச்சை 2.19% குறைஞ்சிருக்கு. அதாவது 349.84 பாயிண்டால் இப்போ தற்போது பார்த்திங்கன்னா தெரியும், பங்குச்சந்தை 15,657.60 வரைக்கும் போய்கொண்டிருக்கு. பெரும்பாலும் இந்த வாரத்தை விட்டு அடுத்த வாரம் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் தான் தெரியும் மார்க்கெட் என்ன மாதிரி போக போகுதுன்னு சொல்லி. பெரும்பாலும் இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா தெரியும், பேங்கிங் செக்டரும் கூட அடிபட்டிருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் செக்டரும் மிக பெரிய அளவில் இல்லை, ஒரு 5% அப்படி இயஞ்சிருக்கு. நாளைக்கும் குறையிறதுக்குரிய சாத்தியப்பாடு குறையும். இதை விட டெக்ஸ்டைல் தொடர்பான கம்பெனிகள், அடுத்தது பிளான்டேஷன், அதாவது தேயிலை மற்றும் வேறு கருவா மற்றும் பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற பிளான்டேஷன் பொருட்களுக்குரிய கம்பெனிகள் கூடிய பங்குகளும் கட்டாயம் சரியை ஒரு குறிப்பிட்ட ஒரு சரியை எதிர்நோக்கிறதுக்கு காத்திருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நியூஸ். இதில் தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவைன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஆன்லைனில் தேவையான ஆர்டிக்கல் இருக்குது அல்லது நியூஸ்கள் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்கள். பெரும்பாலும் நம்ம மார்க்கெட்டில் ரேடிங் பண்ணி கொண்டிருக்கிறோமாக இருந்தால் கட்டாயம் நியூஸ் பேப்பரையோ அல்லது ஆன்லைன் தொடர்பான பிஸ்னஸ் மேகசின்களையோ அல்லது இதுகள் நம்ம கட்டாயம் அறிந்திருப்பது நல்லது. கட்டாயம் நம்மளும் பார்க்க வேணும். பார்த்தால்தான் நம்ம மார்க்கெட் தொடர்பான செய்திகளை நம்ம உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.